தேவனுடைய புத்திரர் யார்? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி இயேசு ராஜா. இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தேவனுடைய புத்திரர் யார் என்பதை தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. வேதத்தின் வெளிச்சத்தை காட்டும் இரத்த கோட்டைக்குள்ளாக தகப்பனே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்களே, தேவனுடைய புத்திரர், ஆம் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை சற்று விவரமாக பார்ப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தோமானால் சமாதானம் பண்ணுகிறவர்களை விட பிரிக்கிறவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். கோள் சொல்லி, இல்லாததை சொல்லி, சொல்லாததை சொல்லி, என்னென்ன காரியமை எவ்வளவோ திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள்? சமாதானமாக இருக்கிறவர்களை பிரிக்கத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இரண்டு பேருக்கு இடையில் சில வேளை எந்த மனிதர்களாக இருந்தாலும் இரண்டு பேருக்கு இடையில் சில வேளைகளில் எவ்வளவுதான் இருந்தாலும், பெற்றோர்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பகை என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினை ஏற்படத்தான் செய்யும். ஆம், அப்படி ஏற்படுகிற வேளையில் அந்த இரண்டு பேருக்கும் மத்தியஸ்த மீடியேட்டராக இருந்து அந்த இரண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிறவர்களை இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்படி பாக்கியவான்களாக வாழ வேண்டும். சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன தேவன் உலகத்தில் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் பண்ணுகிறது அது எல்லாராலும் முடியாது. ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஏனெனில் சாத்தானானவன் பகைமை உண்டாக்குகிறவன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பொய்களை ஊதுகிறவனாய் இருக்கிறான். மனிதர்கள் மூலமாக அவன் தேவனுடைய புத்திரராய் இல்லாதபடிக்கு அவர்களை மாற்றுவதற்காக இரண்டு பேருக்கு இடையில் கோள் சொல்லுகிறவர்களாகவும், இரண்டு பேருக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குகிறவர்களாகவும், இரண்டு பேருக்கு இடையில் பகைமையை தூண்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். முதலாவது பார்த்தோம், விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இரண்டாவது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் கிடைக்கக்கூடாத இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஜீவிக்கிறவர்களே அவர் என் பிள்ளை என்று அழைக்கிறார். ஏனெனில் அவர் சமாதானத்தை தருவதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அவர் என் பிள்ளை, என்னுடைய சுவிசேஷத்தை, என்னுடைய காரியத்தை, என் பிள்ளைகளுக்கு இரண்டு பேருக்கு இடையில் இருந்து சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறாள் என்று அவர் பரவசப்படுவார், சந்தோஷப்படுவார் என்று. அதை யாருமே செய்வதே இல்லை. இரண்டு பேர் நன்றாக பேசுகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அதை பிரிப்பதற்காகத்தான் இந்த உலகம் பிரயாசப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி பிரிக்கிறவர்களை, சமாதானம் பண்ணாதவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லவே முடியாது. இதற்கு ஒரு சிறு கதையை சொல்கிறேன். இரண்டு நண்பர்கள், இணை பிரியாத நண்பர்கள், அவர்களை எந்த விதத்திலும் பிரிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. அந்த ஊரில்
எத்தனை பேர் பிரயாசப்பட்டு பார்த்தார்கள். அவர்களுக்கு இடையில் யாராலும் அவங்க நட்புக்குள்ளாக, அவர்கள் இணைப்புக்குள்ளாக யாராலும் சென்று அவர்களை பிரிக்கவே முடியவில்லை. இதை ஒரு முதியவர் பார்த்து கொண்டிருந்து அவர் என்ன செய்தார் என்றால், பெரிய காரியம் ஒன்றும் செய்யவில்லை. 2 நண்பர்களும் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவனை தனியே கூப்பிட்டு அவன் காதில் ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாதே என்று. அதில் அர்த்தம் ஒன்றுமே இல்லை, எந்த பொருள் எந்த காரியமும் இல்லை. நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாதே என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த இன்னொரு நண்பன் கேட்கிறான், பெரியவர் கூப்பிட்டாரே என்ன சொன்னார் என்று. அப்போ இவன் சொல்கிறான், நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாதே என்று. அப்போ அந்த நண்பன்கிட்ட, நான் உன் நண்பன்டா, என்னிடத்தில் நீ சொல்லு, என்கிட்ட சொல்லுடா, நான் உன் நன்மையே வேறு ஒன்றும் சொல்லலடா, நான் சொல்லுறதை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னார். பிரியமானவர்களே, 2 பேருக்கு இடையில் அப்படியே பேசி பேசி வாக்குவாதமாகி பிரிவினையாகவே மாறிவிட்டது. 2 நண்பர்கள், நல்ல நட்போடு இருந்த நண்பர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இதுதான் உலகம். ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையினாலே பிரித்து விடுகிறார்கள். அப்படி பிரிக்கிறவர்களை ஆண்டவர் என் பிள்ளை என்று சொல்வதே கிடையாது. 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறது என்றால் அதை என்ன செய்ய வேண்டும், அதில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர். 2வது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், அவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அந்த பொன்மொழிகளில் ஒரு பொன்மொழி தான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய புத்திரராய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் என் மகளே மகனே என்று அழைப்பார். நாம் அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறோமோ, அவரை எவ்வளவு இறுக பற்றி கொண்டிருக்கிறோம், அவரை எவ்வளவு உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவர் நம்மேல் அன்புள்ளவராய், நம்மேல் வைராக்கியம், என் பிள்ளை என்று பொல்லாத சத்துருவாகிய சாத்தானிடத்தில் விட்டு கொடுக்காமல், அவர் விட்டு கொடுக்காத தேவன், என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்று அந்த பொல்லாத சத்துருவினிடம் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் சத்துரு என்ன செய்வான், விசுவாசத்தை குலைத்து தேவனுடைய புத்திரர் என்கிற அந்த அந்தஸ்து பாக்கியம் கிடைக்கக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பான். நம்முடைய விசுவாசத்திற்கு அடிக்கடி சோதனை வரும். பொல்லாங்கன் மூலமாக அடிக்கடி சோதனை வரும். அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போவோமானால் நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் குன்றி போய்விடும். அவ்விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டாக இருக்கலாம், இடையூறாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், எந்த பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். என் அப்பா, நாம் எவ்வளவு நம் அப்பா என்று நாம் அவரை வைத்திருக்கிறோமோ அவ்வளவு அவர் நம்மளை என் மகளே, என் மகனே என்று நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அளவுகோல் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் எந்த அளவுகோலினால் அவரிடத்தில் நாம் விசுவாசம் காணப்படுகிறது, அதை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ளும். அடுத்தாற்போல், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். நாம் சமாதானம் பண்ணும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், தேவனுடைய புத்திரராக வாழ முடியும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். எனில் மனிதன் எதை செய்கிறானோ அதையே அறுப்பான். அவன் செய்கிறது அவனுக்கு திரும்ப கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், மற்றவர்களுக்கு தீமை செய்தால் தீமையே பலனாக வரும். எனவே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம்.
உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்த தேவனை வழிபடுகிற நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். நாம் தேவனுடைய புத்திரராய் இருப்போம். விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ரெண்டாவது, சமாதானம் பண்ணுவதினால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். இந்த அந்தஸ்தை நாம் இந்த தேவனுடைய புத்திரர் என்கிற அந்தஸ்தை, உரிமையை, இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். நாம் தேவனுடைய புத்திரராய் இருந்தால்தான் நமக்கு உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நமக்கு அவர் நம்மை பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை தருவார். அப்படி இல்லை என்றால் நாம் நம்பாமல் ஏனோ தானோ என்று எதற்காகவோ நமக்கு தேவை என்பதற்காக அவளை நாம் விசுவாசித்தோமானால் அந்த விசுவாசம் வீண். நான் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல் எங்களை இந்த தீச்சுளையிலிருந்து காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றவில்லை என்றாலும் சரி, நாங்கள் அவரை தவிர வேறு எதையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம், வழிபட மாட்டோம் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் இந்த தீச்சுளையில் காக்கப்பட்டார்கள். தீச்சுளையில் காக்கப்பட்டதன் ரகசியம் அவருடைய விசுவாசம். நாமும் இந்த உலகம் என்கிற தீச்சுளையில் அநேகம் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் உண்டு. நாம் அவரை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ, நாம் எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறோமோ, அந்த விசுவாசத்தினால்தான் நாம் பிழைக்க முடியும். வேதம் சொல்லி, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தினால் நீதிமான் உலகத்தை ஜெயிப்பான். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லை எனில் இந்த வாழ்க்கையில் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. உலகத்தையும் ஜெயிக்க முடியாது. உலகத்தையும் அதன் கிரியைகளையும் நாம் ஜெயிக்க முடியாது. ஏனெனில் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு உலகத்தின் காரியங்களை திணித்து விசுவாசத்தை தடுமாட வைக்கிறான். நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருந்தோமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி இருக்கிறது. நாம் விசுவாசத்தை தளர்ந்து போகாமல் இருந்து தேவனுடைய புத்திரராய் வாழ்வோம். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருந்து தேவனுடைய புத்திரராய் வாழ்வோம். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, நாங்களும் ஆமாப்பா உம்மை விசுவாசிக்கணும்ப்பா. எவ்வளவு விசுவாசம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டுமோ அந்த அளவு விசுவாசம் எங்கள் இருதயத்தில் காணப்படணும் ராஜா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறதப்பா. எங்களுக்கு திட விசுவாசத்தை தாரும். நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாக்கியமான ஒரு வாழ்க்கையை அவர் தருவார். நம்மை தேவனுடைய புத்திரர் என்கிற அங்கீகாரத்தை அவர் நம் சிரசின் மேல் வைத்திருப்பார். அந்த கிருபைகளை எங்களை தந்து வழி நடத்துவீராக. இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.